ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற சைக்கிள் பேர் வந்து ஹீரோ ஸ்ப்ரிண்ட் காம்பாஸ். இது புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கு. அதில் இந்த டபுள் டிஸ்க் வேரியண்ட் வந்து இப்போ தான் வந்திருக்கு மார்க்கெட்டில். இந்த சைக்கிளுடைய டயர் சைஸ் வந்து 27.5. இதில் ரால்சன்குள்ளே டயர் கொடுத்துருக்கு. இந்த டயர் சைஸ் வந்து என்ன பாருங்கள், 2.35. ஏறக்குறைய நல்ல வைடான டயர், நல்ல குவாலிட்டி டயராக இருக்குது. வேறு இந்த சைக்கிள் வந்து 2 கலரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து கருப்பு நான் என்ன வச்சுருக்குது, இன்னொன்று வந்து நியான் க்ரீன். இதில் வந்து உங்களுக்கு மெயினான ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து த்ரெட்லெஸ் ஸ்டெம். நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் சைக்கிளில் இருக்க மாதிரி இதில் ஸ்டெம் இருக்காது. இது வந்து வேறு மாதிரி பியரிங் கொடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த கம்பனண்ட்டு இது 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 எல்லாமே தனித்தனியாக வரும். இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணுன்னாக்கி இதில் வேறு நீங்கள் வாங்கி மாட்டலாம். கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த லிவரும் நல்ல குவாலிட்டி லிவர், ஹேண்டிலுமே நல்ல வைடாக நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரெண்டாவது மெயின் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு சீல் கார்ட்ரேஜ் அதான் பியரிங் கொடுத்துருக்கு இதில். அதனால் ரைடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இதில். சரியா? வேறு அடுத்தது ரொம்ப ஒரு மெயின் ஹைலைட் பார்த்திங்கன்னா, இந்த முன்னாடிக்குள்ளது இந்த கிராங்க் வந்து இந்த சைஸ் வந்து சின்னது, ரொம்ப பெருசு கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குறைய எஃபர்ட்டில் இந்த சைக்கிள் வந்து நல்லா போகுது. இதிலே நான் இதே சைஸ் டயர்லேயே வேறு மாடலில் வந்து இதோட அந்த பல்லு வந்து கொஞ்சம் பெருசு. அது வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை. இந்த சைக்கிள் வந்து ஓட்டக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பொதுவாக ஹீரோ சைக்கிள் என்னை பொறுத்தவரையில் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது, ஹெர்குலஸ் தான் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இந்த மாடல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. போட்டிருக்க கம்போனன்ட்ஸுமே நல்ல குவாலிட்டியில் உள்ள கம்போனன்ட்ஸாக இருக்குது. இந்த பாருங்கள், குயிக் ரிலீஸ். வேறு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. என்ன இருக்குது, பின்னாடிக்குள்ளது மெக்கானிக்கல் பிரேக். என்ன இருக்குது, முன்னாடிக்குள்ள மெக்கானிக்கல் பிரேக். இதில் கொடுத்துருக்க ஷாக்கப் வந்து ஸ்பர் கம்பெனிக்குள்ளது. ரிம்மும் ஸ்பர் தான், டபுள் வால் ரிம். இந்த சைக்கிளோடைய விலை வந்து 9,000 ரூபா. இதில் சிங்கிள் டிஸ்க் வந்து உங்களுக்கு ஒரு 8,500 ரூபாயிலேருந்து 9,000 கூட கிடைக்கும். இந்த சைக்கிளுமே உங்களுக்கு ஒரு 9,000 9,500க்கு உள்ளுக்கு கிடைச்சாக்கி நல்லது. அதுக்கு மேலேயும் போகலாம். நான் வந்து ரொம்ப பார்கெயின் பண்ணதால எனக்கு 9,000 கிடச்சிட்டு எப்படியோ மாதிரி. வந்து மூணாவது வேரியண்ட் வந்து வி பிரேக். அது வந்து ஒரு 8,000லேருந்து 8,500 உள்ளுக்கு உங்களுக்கு படணும். இன்னொரு வேரியண்ட் வந்து கியருக்குள்ள வேரியண்ட் இருக்குது. அது 14,000-15,000 ரூபா அந்த ரேஞ்சில். இன்னொரு நல்ல அந்த சைக்கிளை நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்ட முடியுமோ நீங்கள் ஒருக்கா பாருங்கள். இந்த சைக்கிள் பற்றி ஆன்லைன் எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அதுக்குள்ளே சைட்டில் கூட எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அதனால் எனக்கு இதுக்குள்ளே உண்மையான விலை வந்து உண்மையாக வந்து எவ்வளோக்குன்னு தெரியல. ஆனால் எப்படியும் ஒரு 10,000-11,000 ரூபா இதுக்கு எம்ஆர்பி இருக்கும். எனக்கு எங்கேயுமே இதை பற்றி கொடுக்கல. அதனால் எனக்கு எம்ஆர்பி எவ்வளோன்னு தெரியல. பெடல் குவாலிட்டியுமே நல்ல பெடல். என்ன பாருங்கள், நல்ல குவாலிட்டி பெடல். சத்தம் ரொம்ப இருக்குது அதில். ஹெட் வந்து எதக்குறையா தடியாக இருக்கிறதுனால நல்ல உங்களுக்கு அந்த லுக் வந்து அழகான லுக் வரும். இதில்
மட்கார்டு பெல்லு பாட்டில் ஹோல்டர் எதுவுமே இதுக்குள்ளே ஸ்டாண்டர்ட் கிடையாது. அது கடையை பொறுத்தது. இங்கே வந்து ஃப்ரீயாக சேர்ந்தால கொடுக்குறதுனால இது எனக்கு கிடச்சிட்டு. இல்லைக்கி இது வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்கிறது கிடையாது. இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தேன் இன்றைக்கி நீங்கள் கமெண்ட்ஸில் என்கிட்ட கேட்கலாம். நான் அதுக்கு பதில் நிச்சயமாக தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிள் நல்லா இருந்து நீ நம்புகிறேன். நல்லா இருந்தாக்கி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ.